வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்துல மொத்தமா 7 காண்டங்கள் இருக்குது. அதுல வர்ற முக்கியமான கதாபாத்திரங்களான ராமர், சீதை, ராவணன், லக்ஷ்மணன், ஊர்மிளை, மண்டோதரி, பரதன், கைகேயி இப்படி யாருடைய பெயரையுமே எந்த ஒரு காண்டத்துக்கும் தலைப்பா வைக்கவே இல்லை வால்மீகி முனிவர். ஆனா காற்று கூட நுழைய அச்சப்படுற ராவணன் கோட்டைக்குள்ள தனி ஒரு ஆளா, அதுவும் ராம தூதுவனா உள்ள நுழைஞ்சு சீதைய தேடி கண்டுபிடிச்சது, இலங்கைக்கு தீ வச்சது, சண்டை போட்டதுன்னு அனுமன் செஞ்ச சாகசங்கள் வால்மீகி முனிவரை வியப்படைய வச்சுது. அதனால அந்த காண்டத்துக்கு மட்டும் அவருடைய பெயரை தலைப்பா வைக்கலாம்னு முடிவு செஞ்சாரு. ஆனா அனுமன் இதை எதிர்த்தாரு. என்னுடைய ராமன் பெயரே இல்லாதப்ப என்னுடைய பெயர் மட்டும் எதற்குன்னு கேட்டாரு. நல்லா யோசிச்சு பார்த்த வால்மீகி முனிவர் கடைசியா சுந்தரகாண்டம்னு பெயர் வச்சாரு. நல்லா இருக்கே இந்த பேரு அப்படின்னு பாராட்டிட்டு தன்னுடைய தாயை பார்க்க போன அனுமனை, வா சுந்தரா வந்துட்டியா அப்படின்னு கட்டி அணைச்சாங்க அவருடைய தாயான அஞ்சனை. அதற்கு பிறகுதாங்க அனுமனுக்கே தெரிஞ்சது தன்னுடைய இயற்பெயர் சுந்தரன்னு.